விக்னேஸ்வராய நமக. நம்ம குலதெய்வதாம்னியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு மீடியா சேனல் நேயர்களுக்கு ஜோதிடய முத்துச்சாமி இனிய அன்பான வணக்கங்கள். கடின உழைப்பு எப்பேற்பட்ட அடிமட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் மீண்டு எழுந்து வச்சு வரக்கூடிய வல்லமை பெற்ற மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் ஆடி மாதத்திற்கான பலாபலன்களை எடுத்துக் கூறுகின்றேன். அன்பர்களே, மாதங்கள்லயே ரொம்ப விசேஷமான மாசம்னா இந்த ஆடி மாசம் தான். இந்த ஆடி மாதத்துல பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பான விஷயம். அதுலயும் குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த மாசம் 5 வெள்ளிக்கிழமை வருது. இந்த 5 வெள்ளிக்கிழமையிலையும் பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப விசேஷமாக இருக்கும். இந்த ஆடி மாதத்துல 1ஆம் தேதியே, ஆடி மாசம் 1ஆம் தேதியே தேய்பிறை அஷ்டமி தேதி வருகிறது. ஆடி மாதம் 4ஆம் தேதி முருகப்பெருமானுடைய ஆடி கிருத்திகை வருகிறது. ஆடி மாதம் 8ஆம் தேதி ஆடி அமாவாசை வருகிறது. ஆடி மாதம் 11ஆம் தேதி வாஸ்து நாளாகவும், ஆடி மாதம் 12ஆம் தேதி ஆடி பூரமும் நாக சதுர்த்தியும் வருகிறது. அந்த ஆடி பூரம்ங்கிறது தாய் ஆண்டாளம்மாவுடைய பிறந்த நாள், ரொம்ப விசேஷமா இருக்கும். அடுத்த ஆடி 13ஆம் தேதி நாகபஞ்சமியும் கருட பஞ்சமியும் கூடிய நாளாக அமைகிறது. அடுத்து எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியதான் ஆடி 18ஆம் இருக்கு, இந்த மாசம் வருகிறது. அடுத்து ஆடி மாதம் 22ஆம் தேதி ஆடி தபசு வருகிறது. 23ஆம் தேதி பௌர்ணமி திதியோடு ஸ்ரீ வரலட்சுமி விரதமும் வருகிறது. அடுத்த ஆடி மாசம் 24ஆம் தேதி ஆவணி அவிட்டம் வருகிறது. இதெல்லாம் இந்த மாசத்துல வரக்கூடிய முக்கியமான பண்டிகைகள். மகராசி அன்பர்களே, யோகமும் லாபமும் உங்களுக்கு கை கொடுத்து உதவ போகிறது. பொதுவாக பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் யோகமும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும்ங்கிற விதிப்படி உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார். 5ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கின்றார். அவர் இந்த மாசம் 10ஆம் தேதி வரை ரிஷபராசியில் இருப்பார். அதுக்கப்புறம் 6ஆம் இடமாகிய மிதுனத்துக்கு போயிடுவார். 6ஆம் இடத்துல குரு பகவானும் புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த புத பகவான் 6ஆம் இடத்து அதிபதி, உங்களுக்கு நட்பு கிரகம். அவர் இந்த மாசம் 18ஆம் தேதி 7ஆம் இடமாகிய கடகராசிக்கு வந்துடுவார். 7ஆம் இடத்துல சூரிய பகவான் அமர்ந்திருக்கின்றார். அட்டமஸ்தானத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கின்றார். அவரோட சேர்ந்து கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார். 4ஆம் இடத்ததிபதியாகிய லாபாதிபதியாகிய செவ்வாய் பகவான் அட்டமத்தில் அமர்ந்திருந்தாலும் இந்த மாசம் 13ஆம் தேதி பாக்கியஸ்தானத்துக்கு வர்றார். அதனால லாபமும் சற்று விரயமும் கூடிய பலன்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு. மகராசி என்பதே பொதுவா பார்த்தீங்கன்னா சுபமங்கல யோகத்தை எதிர்பார்த்திருக்கவங்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைக்கும். சுப செய்திகள் கிடைக்கும். சுப மங்களத்தை அடுத்த மாதம் தான் நடத்த முடியும். நிறைய பிரச்சனை, நிறைய வியாக்கியானங்களை நிறைய சந்திச்சிட்டீங்க. இது எல்லாமே தீரக்கூடிய அளவுக்கு இந்த மாசம் உங்களுக்கு 13ஆம் தேதியிலிருந்து செவ்வாய் பாக்கியத்தில் வரும் பொழுது இன்னும் பலன்கள் அதிகமாக கிடைக்கும். அடுத்து உடல் சார்ந்த விஷயங்கள், உடலும் மனமும் நலமும் சற்று குன்றி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மாறி ஆடி மாசம் 18ஆம் தேதியிலிருந்து சுபத்தன்மைகள் நிறைய அடைவீங்க. தனவாக்கு குடும்பஸ்தானங்கள் சற்று இதுவரை தொய்வுகளாக இருந்தது, இது எல்லாம் மாறும். இது எல்லாம் மாறி நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த மாசம் அருமையான மாசம். ஏன்னா 10ஆம் இடத்தை சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் போறதுனால தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அதுலேயும் குறிப்பா வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த மாசம் முழுவதுமே ஆடி மாசம்ல தள்ளுபடி மாசம் சொல்லி பேரு. அப்போ ஆடி தள்ளுபடியில வியாபாரங்கள் அருமையாக நடக்கும். வியாபாரம் நல்லா இருந்துச்சுன்னா தொழில் நன்றாக இருக்கும். அப்ப தொழிலும் வியாபாரம் நல்லா இருந்துச்சுன்னா பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். வட்டி கட்டுறது, தவணை கட்டுறது, இஎம்ஐ கட்டுறது, குடுக்கல் வாங்கல், இது எல்லாமே இந்த மாசம் திருப்திகரமாக அமையக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து உத்தியோகத்தை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் கை கொடுத்து வரும். அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு சற்று கடினமான சூழ்நிலையோடு சேர்ந்து வரும். ராஜ உத்தியோகமா இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகமா இருந்தாலும் சரி, வேலைப்பளு அதிகரிக்கும்.
உங்களுக்கு கீழே பணி புரியக்கூடிய நபர்கள் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுல கொஞ்சம் சிரமம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலதிகாரிகளால் உங்களுக்கு சற்று கொட்டுதான் வாங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால கொஞ்சம் நிதானமா பயணிச்சீங்கன்னா இந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மாசம் ஒரு சிறப்பான மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பா வந்து மகர ராசி விவசாயிகளுக்கு போற இந்த மாசம் நல்ல மாசம். ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து விவசாயத்துல ரொம்ப சிறப்பான மாதமாக இந்த மாசம் உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய மாசமா அமைகிறது. அது உணவு சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சிறப்பான மாதமாக இந்த மாசம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பாக பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும். இதுவரை வந்து பிரச்சனைக்குரியது நிறைய இருந்தது. அது வந்து கொஞ்சம் விலகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இருந்த போதிலும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்யக்கூடிய அளவுக்கு வந்து உங்கள்ட்ட திறமை இருக்கிறது. அதாவது வந்து தேவையில்லாத அந்நிய நபர்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து கோல் மூட்டி விடுறது அல்லது குடும்பத்தில் சண்டை இழுத்து விடுறது இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதையெல்லாம் நீங்க தாய் வழி தந்தை வழி உறவுகளால் இருக்கக்கூடிய லாபத்தின் மூலமாக கணவர் வழி உறவுகளை வந்து சமாளிச்சிடலாம். அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் போது ஒண்ணு. ரெண்டாவது பொறுத்தளவு பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அருமையான மாதம் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளவு ஒரு பலன்கள் நிறைய கிடைக்கிறது. அதனால வந்து இந்த குறிப்பா சொல்லப்படணும்னா அழகு கலை சம்பந்தப்பட்டது, கட்டிடக்கலை, திரைத்துறை சார்ந்தவங்களுக்கு, பங்குச்சந்தையை சார்ந்தவங்களுக்கு, சொல்லும் எந்திரங்கள் சம்பந்தப்பட்டது, வியாபார துணி வியாபாரம் சம்பந்தப்பட்ட இந்த துறை சார்ந்த பெண்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் நிச்சயமா கிடைக்க போகுது. மனம் விரும்பிய மணாளன் சுபமாக கிடைப்பார். அது எவ்வளவு ஒரு பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. சுப செய்தியை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுப செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள், கடன் பிரச்சனைகளை சார்ந்து எல்லாம் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற யோகங்கள் உண்டு. குறிப்பா வந்து முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு படிக்கட்டான மாதமாகத்தான் இந்த மாசம் உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால எல்லாம் உள்ள இறைவன் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. இந்த மாதத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஆடி மாசம் வரக்கூடிய 5 வெள்ளிக்கிழமையிலேயே பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ஆடி அமாவாசையில மகராசி என்பவர்கள் அனைவருக்குமே சொல்ல விஷயம் என்னன்னா இந்த ஆடி அமாவாசையில அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க. இந்த முன்னோருடைய அனுக்கிரகம் இருந்தாலே எல்லா விஷயத்தையும் சரி பண்ணி பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு விஷயம். ரெண்டாவது பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இந்த திதி தர்ப்பண வழிபாடு இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த ஓராண்டு முழுவதுமே அந்த திதி தர்ப்பணம் செய்த பலன் இந்த ஆடி அமாவாசையில உங்களுக்கு கிடைக்கும். அது செய்ய முடியாதவங்க குறிப்பா வந்து காகத்துக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது, அதே மாதிரி பசுமாட்டுக்கு கீரை வாங்கி கொடுக்கறது, முதியோர்களுக்கு வந்து அன்னதானம் பண்றது இதையாவது செஞ்சீங்கன்னா எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால மகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் சுபமான மாதமாக அமைய போகிறது. இனிய நல்வாழ்த்துக்கள்.